I welcome you to learn English. இங்கிலீஷில் பேசுகிறப்ப அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி லாங் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம், ஷார்ட் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஷார்ட் கொஸ்டின்ஸ் கேட்போம், பெரிய கொஸ்டின்ஸ் லாங் கொஸ்டின்ஸ் கேட்போம். இந்த வீடியோவில் லாங் சென்டென்சஸ் ட்ரான்ஸ்லேஷன் எந்த மாதிரி பேசலாம், எந்த மாதிரி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லுக் அட் திஸ் தமிழ் சென்டென்ஸ். கலந்து பேசி முடிவு எடுப்பதற்கு முன் இப்படி நீங்கள் குறுக்கே இடையூறு செய்தால் எப்படி முடிவுக்கு வர முடியும்? ஒரு லாங் சென்டென்ஸ். 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். டென்சஸ் அதுவும் இம்பார்ட்டண்ட். பொறுமையாக ரீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அவங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இன்டர்வீன், இன்டரப்ட் இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. இதுக்கு மீனிங் உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிக்ஷனரி யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் சென்டென்சஸ் ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸியாக அவங்களால கண்டுபிடிக்க முடியும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், பிஃபோர் டேக்கிங் எ கன்க்ளூஷன் இன் எ டிஸ்கஷன், ஹவு குட் வி கன்க்ளூட் இஃப் யூ இன்டர்வீன் அண்ட் இன்டரப்ட்? லாங் சென்டென்ஸை ஷார்ட் சென்டென்ஸாக நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் திஸ் தமிழ் சென்டென்ஸ். நான் சொன்னதை ஒழுங்காக கேட்டிருந்தா இந்நேரம் வேலையை முடிச்சிருக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 2 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்காம முதல்ல சொல்லி பாருங்கள். தென் 2 ஆப்ஷன்ஸையும் ரீட் பண்ணி எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் சொன்னதை ஒழுங்காக கேட்டிருந்தா இந்நேரம் வேலையை முடிச்சிருக்கலாம். சொன்னதை ஒழுங்காக கேட்கலை அப்படின்னு அர்த்தம். ஸோ வேலை முடியலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது இஃப் கண்டிஷன்ஸ், தேர்ட் கண்டிஷன். இஃப் கண்டிஷன்ஸ் மொத்தம் 3 கண்டிஷன்ஸ் இருக்குது, 3 ரூல்ஸ் இருக்குது. அதில் இது தேர்ட் ரூல். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா எந்த மாதிரி வரும், அதாவது would have வரும் அப்படிங்கிற ரூல். இஃப் கண்டிஷன்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் நான் கொடுத்துருக்கேன். ஒரு விஷயத்தை இப்படி செஞ்சுருந்தா அப்படி செஞ்சுருந்தா இந்த மாதிரி முடிஞ்சிருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இஃப் கண்டிஷன்ஸ் தேர்ட் கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணணும். இஃப் யூ ஹேட் ஃபாலோட் மை வேர்ட்ஸ் யூ வுட் ஹேவ் ஃபினிஷ்ட் த ஒர்க் அட் திஸ் டைம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு தான் இத்தனை வருஷமாக நான் காத்திருந்தேன். அவ்வளவு சுலபமாக இந்த வாய்ப்பை விட மாட்டேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு டென்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இந்த சென்டென்ஸுடைய மீனிங் வரும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பித்து நடந்துக்கிட்டே இருந்து இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த செயலை, அந்த ஆக்ஷனை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ஸோ இதுக்கு தான் இத்தனை வருஷமாக நான் காத்திருந்தேன். ஸோ காத்திருக்க ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போவும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். I have been waiting for this for so many years and I won't miss this opportunity easily. யோசிக்காமல் முடிவு எடுத்துட்டு பின் அதனால் வரும் விளைவுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் நாம் என்ன செய்ய முடியும்? Such a long sentence. ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். What can we do if the decision is taken without thinking and do not want to accept the consequences? ஸோ பிரித்து வாச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த சென்டென்ஸோடைய மீனிங் புரியும். லாங் சென்டென்ஸை எப்போவுமே பாஸ் பண்ணி தான் ரீட் பண்ணணும். கரெக்டாக எந்த இடத்துல பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரீடிங் எக்ஸசைஸ் நல்லா பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். கன்ஜங்ஷன், கமா வர்ற இடத்துல அந்த மாதிரி இடங்களில் பாஸ் பண்ணி ரீட் பண்ணணும். ஸோ இங்கிலீஷ் ரீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்பீக். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த மாதிரி சென்டென்சஸை ரீட் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கலாம். அந்த சேனல் வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வருவதெல்லாம் கஷ்டமென்று நினைக்காமல் ஒரு புது அனுபவத்தை சந்திக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். லாங் சென்டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க.
ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தென் 2 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், லாங் சென்டென்ஸை ரீட் பண்ணுறப்ப பாஸ் பண்ணி ரீட் பண்ணணும். அப்போ தான் கேட்குறவங்களுக்கு புரியும். Accept that you are facing a new experience without thinking that you are always receiving difficulty. இந்த மாதிரி சொல்கிறோம், இந்த மாதிரி ரீட் பண்ணுறோம் அப்படின்னா எதுவுமே புரியாது. Accept that you are facing a new experience without thinking that you are always receiving difficulty. ஸோ இந்த மாதிரி பாஸ் பண்ணி ரீட் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வழக்கமாக எப்போவும் செய்கிற வேலைன்னு நினச்சி செய்யாமல் அதிகமான முக்கியத்துவம் கொடு. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தென் ஆப்ஷன்ஸை பார்த்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Do not think this as a usual regular work. Give more importance. வழக்கமாக செய்கிறது தான் அப்படின்னு நினைக்காம இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. This is not usual and regular work. Do not forget to complete this important work. இதை பாருங்களேன், இதில் அர்த்தமே வேறு இருக்குது. மறக்க வேண்டாம், டு கம்ப்ளீட் திஸ் இம்பார்ட்டன்ட், இந்த வேலையை முடிக்கிறதுக்கு மறக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஸோ கொடுத்துருக்கிற தமிழ் வாக்கியம் அது இல்லை. எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு நம்ம நினச்சா இங்கே இப்போ தான் ஆரம்பிக்குது. ஸோ இஃப் கண்டிஷன்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். If we think that everything has come to an end, here it starts now. If we thought அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுது. ஸோ இது நிகழ்காலத்தில் சொல்கிற மாதிரி, எல்லா முடிவுக்கு வந்துருச்சுன்னு நம்ம நினச்சா இது இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னு நிகழ்காலத்தில் சொல்கிறோம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ். திரும்ப திரும்ப சொல்கிறத விட ஏன் நீங்கள் அதை செயல்படுத்தி காட்டக்கூடாது? சொல்லிகிட்டே இருக்காதீங்க, அதை செயல்படுத்தி காமிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Why don't you execute that instead of telling repeatedly? திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு மேலே அதை ஏன் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கக்கூடாது? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எல்லோரையும் அன்பாக பார்க்கும்போது அவர்களுடைய குறைகள் பெரிதாக தெரியாது. ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஆப்ஷன் கரெக்டுங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். The mistakes of all won't be seem big if we look at them with love. ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ், ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. நவ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஒரு சின்ன கரெக்ஷன். தமிழ் சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் இருக்கிற ரெண்டாவது வேர்டு இங்கு அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு வாசிங்க. நான் நீங்கள் இங்கே ரொம்ப நேரமாக தேவையில்லாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, நான் நீங்கள் இங்கே தேவையில்லாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப நேரமாக அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கேன். இதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? I am telling that you have been waiting here. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறத ஒரு ஃப்ரேஸ்லேயே கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருக்கோம் பாருங்க. You have been waiting. Present perfect continuous tense. I am telling that you have been waiting here for a long time unnecessarily. தேவையில்லாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்போவுமே நம் பெற்றோர்களை குறைவாக மதிப்பிடக்கூடாது, தலைமுறை இடைவெளி இருப்பதால். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இருப்பதால் அப்படின்னாலே ஆஸ் தான் வரும். We do not underestimate our parents as the cause of generation gap. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் சென்டென்சஸ் ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் பண்ணோம் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.